2019 எலெக்ஷன்லேருந்தே நாங்கள் திமுகக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். இப்பயும் நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட பேசியிருக்கோம். எதனாலனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு தேர்தல் அறிக்கையில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து உரிய பங்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வருஷம். இதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சியிலையும் கூட அந்த 25 தியாகிகளுக்குமே 3 லட்சம் பணம் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு இப்போ வரலையும் ஓய்வூதியம் கொடுத்துருக்காங்க. மாதம் மாதம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியிலே கொடுத்துருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுமே நம்ம 25 தியாகிகளுக்குமே சட்டமன்றத்தில் இடஒதுக்கீட்டு போராளி அப்படின்னு சொல்லி எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே விழுப்புரத்தில் அவங்களுக்காக மணிமண்டபம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக செஞ்ச நல்லது. அதிகபட்சமாக திமுக நம்மளுக்கு வந்து வன்னியர் சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதனால நாங்கள் வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இதை வந்து 25 தியாகிகளுக்கோ இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ யாருமே எதுவும் செஞ்சதில்லை. எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் என்ன செஞ்சார்னா 2019 எலெக்ஷனில் வந்து 50,000 வாக்குகள் வந்து கம்மியானாங்க. ஏன்னா 60% வந்து வன்னியர்கள் எடப்பாடி தொகுதியில் இருக்கிறாங்க. அவர் என்ன நினச்சிட்டாரு, வன்னியர்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷனில் தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10.5 நான் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 10.5ன்னு சொல்லி நீங்கள் எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து 20% வன்னியர் இருக்கோம் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் கணக்கெடுப்பே எடுக்காமல் நீங்கள் வந்து சரியான முறையில் கொடுக்காம நீங்கள் இப்போ சொன்னதுனால அது அமல் ஆகாமல் போயிடுச்சு. இதை வந்து ஆனால் திருச்சி கூட்டத்தில் பார்த்தா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அப்பட்டமாக தெரியுது அந்த 60% வன்னியர்கள் அங்கே இருக்காங்க. வன்னியர்கள் ஓட்டுக்காக அதுக்காக தான் இந்த 10.5 இடஒதுக்கீட்டு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. வேறு எந்த இடத்துலையுமே அவர் பேசவும் இல்லை. ஆனால் அன்புமணி அவர்கள் பார்த்திங்கன்னா, ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் அவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த சமுதாயத்துக்காக தான் இந்த கட்சி பாமகன்றது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த சமுதாயத்துக்காக நலத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் இப்போ வரலையுமே என்னோட அப்பா என்னோட தந்தை மாவீரன் ஜெயகுரு அவர்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி கொண்டு அவருக்கு ஒரு துரோகம் செஞ்சாரோ அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் துரோகம் செய்கிறார். இதை தான் அவர் செய்கிறாரு தவிர எங்கள் அப்பாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, இப்போ அவங்க அப்பாவுக்கு துரோகம் செய்கிறாங்க. இது வந்து யாராலையுமே ஐயாவோட நிலைமை பார்த்தா யாராலையுமே ஏற்றுக்கவும் முடியல. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்தாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது அந்த கட்சியில். ஏன்னா எதுக்காக இதை பண்ணுறாரு, ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அன்புமணி அவர்கள் வந்து காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் ஒரு கட்சிக்கும் விலை போகிறார். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு திலகமாமா அவர்களை நிற்க வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பெரம்பூர் தொகுதியில் வந்து வன்னியர்கள் ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து திலகமாமா நிற்க வைக்கவே தேவையில்லை. அங்கே வந்து இவங்க விஜய் அவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் நிற்க சொல்கிறீங்க. ஒரு சீட்டு வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த சீட்டை வந்து அந்த 25 தியாகிகளோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்தா என்னன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வரலையுமே அந்த குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. இது எல்லா இடத்துலையுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த எலெக்ஷனில் அன்புமணி அவர்களோட முகத்திரையை கிழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரே நோக்கமாக இருக்கும். நாங்கள் கிராமமாக போய் ஊராக போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி என்னோட தந்தைக்கு என்ன அநீதி நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அநீதி நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் போய் சொல்லுவோம். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணி அன்புமணி அவர்களோட முகத்திரை கிழிக்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரல இத்தனை நாள் இந்த சமுதாயத்தை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற நாங்கள் யாரும் விட போகிறதும் கிடையாது. அது இந்த எலெக்ஷனோட கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து திமுகக்கு ஆதரவாக இருக்கிறோம். அப்போத்துலேருந்து நாங்கள் இப்போ வரலையும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் அவங்க செஞ்ச நல்லதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் அவங்க செய்யலை. அதிகபட்சம் இப்போ பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கவே இல்லை. கணக்கெடுப்பு எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. போன தடவை பிஜேபியில் போய் காசு வாங்கிட்டு போய் நின்னீங்க, இப்போ விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் இவங்களை நிற்க வைக்கிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற கட்சிக்குன்னு செய்கிறது இதுதான் ஒன்று தான் செய்கிறீங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி எல்லாமே கிராமமாக போய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக அன்புமணி அவர்களை தோற்கடிக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமாகவே இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் டெபாசிட் காலியாக வைப்போம் கண்டிப்பாக. நன்றி. அன்புமணி அவர்கள் தான் உங்கள் தந்தையை சூழ்ச்சி செய்து கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். உங்களுடைய தம்பி அனலரசன் பாமகவிற்கு ஆதரவாக பாமக நிற்கக்கூடிய தொகுதிகள் விருதாச்சலமாக இருக்கட்டும், ஜெயங்கொண்டமாக இருக்கட்டும், அந்த தொகுதிகள்லாம் இறங்கி ஆதரவாக பாமகவுடைய துண்டோட பிரச்சாரம் பண்ணுறாரு. எப்படி பார்க்குறீங்க? எது நான் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், பாமகலேருந்து எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு, வர சொல்லி கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து எனக்கு வந்து மனசு ஒத்துக்கலை. என்னோட தந்தையை கொண்டாங்க. 48 நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தது என் தம்பி கனல் கிடையாது, நாங்கள் தான் இருந்தோம். அங்கே எவ்வளோ பிரச்சனை கொடுமை நடந்துச்சுன்னு கண் கூட நாங்கள் இருந்து
வந்து பார்த்தோம். அன்புமணி அவர்களே ஒரு டைம் ஹார்ட் அட்டாக் வருது எங்கள் அப்பாவுக்கு, அடுத்த டைம் ஹார்ட் அட்டாக் வந்தால் விட்டுருங்க, முடிஞ்சால் போது செலவு பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு வார்த்தையெல்லாம் அவர் சொன்னார். அவரோட குடும்பத்துக்கோ அவரோட மகளுக்கோ அவரோட மனைவிக்கோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அவர் விட்டுருவாங்களா இந்த மாதிரி, அதெல்லாம் கண் கூட இருந்து பார்த்தேன். அது கண்ணலோட விருப்பம். அவங்க கூப்பிட்டாங்க போயிட்டாங்க போல். நாங்கள் எங்களையும் அழைப்பு கொடுத்தாங்க, நாங்கள் போகல. அது அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் அந்த துரோகத்தை ஏற்றுக்க முடியாது. எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அவர் எப்படி போனாருன்னு தெரியல, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் போயிட்டாரு, அது எங்களாலையும் மறக்க முடியல. துரோகத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோங்க, அவ்வளோதாங்க. அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகம் எங்கள் அப்பா மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு மட்டும் செய்யலை. அப்படி இல்லை, குழுமமாக தனித்தனி அணி நாங்கள் சொல்ல வரல. நான் தான் சொல்கிறேன், எங்களுக்கும் அழைப்பு வந்துச்சு, என்னால் அதை ஏற்றுக்கிட்டு போக முடியல. என்னோட அப்பாவுக்கு துரோகம் நடந்துச்சு, அதை என்னால் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக என்னால் போக முடியாது. அவர் போயிட்டாரு, அதை நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். தான் வன்னிய மக்களுக்காக அன்புமணி ராமதாஸ் எதுவுமே செய்யலை, ராமதாஸ் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறீங்க. நீங்களும் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக தான் இது போன்ற செய்தியாளர் சந்திப்பு நடத்துறீங்க. இது போன்று இல்லை, இப்போ ஒரு தேர்தலுக்கு முன்னாடி தான் நீங்கள் வரீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு. ஐயா ராமதாஸ் 7 வருஷமா நாங்கள் தொடர் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஐயா நாங்கள் இப்போ வரலையும் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டில் எல்லாத்துலேயுமே ஐயா ராமதாஸ் அவர்கள் செய்யலன்னு நாங்கள் சொல்ல. அவர் இந்த கட்சிக்காக பாடுபட்டார், இந்த கட்சியை முன்னேற்றார், அவர் தான் பண்ணார். என்னோட அப்பாவும் அவரும் சேர்ந்து அந்த கட்சியை வளர்த்தாரு எல்லாமே. ஆனால் தன்னோட மகன் மேலே உள்ள பாசத்தினால அவர் ஏமாந்து இப்போ இருக்கிறார். அவரோட நிலைமையே இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. அது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்கள் அவர் பாடுபடலை அப்படின்னு சொல்ல, நாங்கள் ப்ரெஸ் மீட் வந்து இப்போ கொடுக்கல, இப்போ ஐயாவை பார்க்க வந்ததுனால நாங்கள் இப்போ கொடுக்குறோம். மற்றபடி எல்லா நாளும் நாங்கள் எல்லா இடத்துலையும் இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் நாங்கள் 2019 சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வேற மக்களை சந்தித்து எல்லாத்தையும் சொல்லி இதே ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் வைக்கிறோம். வேறு எதுவும் தப்பாக மாற்றியும் வைக்கல, எப்படியும் வைக்கல. திண்ணை பிரச்சாரம் பண்ணுவோம், வீதி அதான் சொல்கிறேன்ல, பாமக செஞ்ச அநீதி, எடப்பாடி அவர்கள் செஞ்ச அநீதி. பாமக கட்சின்னு நான் சொல்லலை, அந்த குற்றச்சாட்டு வைக்கல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செஞ்ச அநீதியை தான் நான் எல்லா கிராமமாக போய் வீடு விட எல்லா மக்களுக்கும் சொல்கிறோம். ஏன்னா போன தடவை எலெக்ஷன் அப்போ நாங்கள் போய் சொல்லக்குள்ளேயே அவ்வளோ வரவேற்பு வந்துச்சு. இப்படி தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத மக்களே எல்லாருமே சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்குறதில்ல, எங்கள் குடும்பத்துலேருந்து அந்த கட்சிக்கு போய் அவரால் ஏமாந்து வந்திருக்காங்க, உங்கள் அப்பா இப்படி தான் வந்திருக்காங்க, நிறைய பேர் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதை இந்த டைமும் நாங்கள் கையெடுத்து இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் போய் சொல்லுவோம். முதல்ல வந்து நாங்கள் தருமபுரி தொகுதி அண்ணன் செந்தில்குமார் அவர்கள் பாலக்கோடு தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறோம். வன்னியர் சங்கத்தில் வந்து உங்களுக்கான ஆதரவு இருக்குங்களா? ஏன்னா அப்பா இருக்கும்போது வன்னியர் சங்கத்தில் செயல்பட்டாரு, நிறைய விஷயங்கள் பேசுறதால ஒரு பெரும் ஆதரவு வந்து இருந்தது. இப்போ நீங்கள் தனியாக ஒரு கட்சி அமைப்பு வச்சு நடத்தி வரீங்க, வன்னியர் சங்கத்தில் தான் உங்களுக்கு ஆதரவு இருக்கா? கண்டிப்பாக ஆதரவு இருக்கிறனால தானே தைரியமாக எங்களால் போய் பிரச்சாரம் பண்ண முடியும். தொடர் திண்ணை பிரச்சாரம் பண்ணுறோம், கிராம வீதியாக போய் பிரச்சாரம் பண்ணுறோம்னா எங்களுக்கு ஆதரவு இல்லை, எங்களை கிராமத்துக்குள்ளே விட பாமக மாட்டாங்க. கட்சியில் இருக்க மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க, வன்னியர் சமுதாயத்தில் இருக்க மக்களும் எங்களுக்கு கண்டிப்பாக மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் தான் முழுக்க பாமகவில் இருக்காங்க. அவங்க எல்லாரும் எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. இவங்க செஞ்ச துரோகத்தை அவங்களால உள்ள இருந்து எடுத்து சொல்ல முடியல, நாங்கள் சொல்றதுனால அவங்க எங்களுக்கு ஆதரவு தராங்க. கண்டிப்பாக வன்னியர்களோட வந்து ஓட்டு கண்டிப்பாக திமுகக்கு இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க. அதை நான் வந்து அதை தான் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எங்களுக்கு நல்லது செஞ்சதுனால நம்மளுக்கு கணக்கெடுப்பு எடுத்து வன்னியர் சமுதாய மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது நிறைவேறுதான்னு பார்ப்போம். அவர் கண்டிப்பாக செய்வார், நாங்களும் நம்புகிறோம். அதனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. மேடம், அன்புமணி வந்து ராமதாஸை கைவிட்டாருன்னு சொல்றீங்க. ஆனால் ராமதாஸ் தரப்பு சார்பாக இப்போ தொகுதிகள், அதாவது தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் வேட்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க. அவரை கைவிட்டாருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை நீங்கள் அவர் காடுவெட்டிகளுடைய மகளாக இருக்கீங்க. ராமதாஸை சந்தித்து அவருக்கு ஒரு ஆதரவு கரம் நீட்டிருக்கலாம் இல்லையா? ஏன்னா முன்னாள் இது பண்ருட்டியை சேர்ந்த வேல்முருகன் அவருடைய அண்ணன் கூட நேரில் போய் ராமதாஸை சந்தித்தார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் ராமதாஸை சந்திக்கிறதா திட்டம் இருக்கா? இல்லை அவருடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுக்குறது அதுக்கான ஐயா வாய்ப்புகள் ராமதாஸ் அவர்களை பார்ப்போம். இதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குற எண்ணத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி ஆதரவுனா மாற்றி ஒரு இதில் நம்ம ஒரு கோரிக்கையை வச்சதுக்கப்புறம் மாற்றி நம்ம போகக்கூடாது. நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் திமுக நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்குன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்க செய்யறத நாங்கள் இன்னமும் பார்க்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தது அவங்க செய்வாங்கன்னு நம்புகிறோம். அதெல்லாம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் கடந்த வாரம் காடுவெட்டி குருன்னு சொல்லுவாரு. ஆமாம், அப்படி சொல்லக்கூடிய சூழ்நிலை நீங்க அவருக்கு ஆதரவா இந்த இடத்துல நின்றுக்கலாம் இல்லையா? அவருடைய பெத்த மகன் கைவிட்டாருன்னு சொல்றீங்க, நீங்க அவருக்கு ஆதரவா நின்றுக்கலாம் இல்லையா? உங்க மூத்த பையனுடைய கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி திமுக அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அவங்க அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிமுக அதை செய்யல, அவங்களோட கூட்டணி கட்சிகளில் எதுலையுமே அதை செய்யல. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் எங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் நடத்தினது ஐயா ஸ்டாலின் அவர்கள். இதை நான் மட்டுமே சொல்ல, ஐயா ராமதாஸ் ஐயாவும் சொல்லியிருக்காரு. ஏன் அன்புமணி அவர்களே வந்து சரியான முறையில் நீதிமன்றத்தில் வாதாடுறாங்க,
எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் எங்களுக்காக வாதாடவும் இல்லை, தப்பான முறையில் எங்களுக்கு 10.5 கொடுத்தாரு, வன்னியர் இடஒதுக்கீடுக்கே வந்து சூழ்ச்சி செஞ்சது எடப்பாடி அவர்கள் தான் சொல்லி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் சொல்லியிருந்தார். இதெல்லாம் வச்சுட்டு இன்றைக்கி அவங்களே அந்த கூட்டணியில் போய் நின்றுக்கிட்டு சமூக நீதிக்கு எதிரான ஒரு கூட்டணியில் இருக்காங்க. அந்த கூட்டணிக்கு அது வந்து எங்கள் மக்களுக்கான விரோத கூட்டணியாக இருக்குது. அதை நாங்கள் கிராமமாக மக்களை போய் சந்தித்து எடுத்து வரைச்சி எங்களுக்கு வந்து ஆதரவு செஞ்சு நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லி